நேற்று தை கிருத்திகை காலையில் எப்போதும் போல் விளக்கேற்றி வெத்தலை பக்கம் வாழைப்பழம் மட்டும் நைவேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டேன். பிகாஸ் பாப்பா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பணுமா, சாமிக்கு படைச்சிட்டு அவங்களுக்குமே லஞ்ச் பேக் பண்ணுறது கொஞ்சம் ஹரிபரியாக இருக்குது. அப்படி கும்பிட்டேன், சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை அப்படின்னு பிளானை வந்து ஈவினிங் சேஞ்ச் பண்ணிட்டேன். எப்போதும் போல் வெளியிலேருந்து உள்ள விளக்கேற்றிட்டு சஷ்டி படிச்சுட்டு சுவாமிக்கு இலை போட்டு சாப்பாடு சாம்பார் அப்புறம் வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருந்தேன். வாழைக்காய் கிடைக்கல, அது கூடவே வெண்டைக்காய் வடை பாயசம் எல்லாம் செஞ்சுட்டு சுவாமிக்கு திருப்தியாக இலை போட்டு சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது வந்து தைப்பூசம் வரப்போகுது, வர செவ்வாய்க்கிழமை. ஸோ நிறைய பேர் நம்மள 48 நாள் விரதம் இருந்துட்டு இருக்கோம்ல. என்ன போலவே தைப்பூச விரதம் இருந்துட்டு இருக்க உங்க அத்தனை பேருக்குமே முருகப்பெருமான் நீங்க கேட்ட எல்லாத்தையுமே அருளணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நம்புங்க, அவரையே நம்புங்க, அவர்கிட்டயே சரணாகதி அடைங்க. நீங்க கற்பனை கூட செய்ய முடியாத அளவுல உங்களுக்கு அவருடைய உதவி இருக்கும். முருகான்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்குல்ல. நம்ம சூப்பர் ஹீரோ ரொம்ப கில்லாடிப்பா, எதிர்பார்க்காத நேரத்துல கண்ணிமைக்கிற நொடியில கூட மிராக்கிள் பண்ணுவாரு. ஸோ கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி நான் கட்டியிருக்க சாரி நம்ம செய்யன் போட்டிக்லேயே அவைலபிளா இருக்கு. டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு.